கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படியெல்லாம் பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் 8 9ஆம் இடத்துல போய் நிற்கிறார். பொதுவாக 6, 8, 12 அப்படிங்கிறது எல்லாமே விரயத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த 8 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது 9ஆம் இடம் அப்படிங்கிறதா பாக்கியஸ்தானம். இந்த மகர ராசிக்காரருக்கு அது தகப்பன் ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. 8 9இல் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால தகப்பனுடைய ஆரோக்கியம் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கூட குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் 5ஆம் பார்வையாக சூரியன், புதன், சுக்கிரன், கேது இந்த 4 கிரகத்தையும் பார்க்குறது ஒரு வகையில் சிறப்பு. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது அப்படிங்கிறது தகப்பன் ஸ்தானத்துக்கு இருக்கும். இதில் 9ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி சுக்கிரன், இந்த தர்ம கர்மாதிபதி யோகாதிபதிகள் 2 பேரும் போய் ராசிக்கு 9ஆம் இடத்துலையே, அதாவது தர்ம கர்மாதிபதின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கிரகங்களும் சூரியன், புதன், சுக்கிரன், கேதுவோடு சேர்ந்து 4 கிரகம் இவங்களுக்கு கன்னியா ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இதில் சுக்கிரன் 5க்கும் 10 சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கார். இதில் சூரியன், புதனை, கேதையும் சேர்த்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். 9ஆம் அதிபதியும் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு. 10ஆம் அதிபதியும் சிறப்பு. 10ஆம் அதிபதி அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதி. இவர் அடுத்த மாதம் பயிற்சியானாலும் 11ஆம் இடத்துக்கு போகிறாரு, லாபஸ்தானத்துக்கு. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் ஒரு பொன்பொருளை கொடுக்கக்கூடியவர், வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடியவர், கணவன் அல்லது மனைவியை உடல் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். இவர் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழிலில் வளர்ச்சிகள் இருக்கும், 11இல் இருக்கும்போது மிதமிஞ்சிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 4 6இல் போகக்கூடாது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் போய் 6இல் உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாகவே 4ஆம் இடத்து அதிபதி 6இல் போய் உட்கார்ந்தாவே விரயத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். அது 4ஆம் இடம் சொல்லக்கூடியது மகர ராசிக்காரர்களுடைய தாயாரை குறிக்கக்கூடிய இடம். அதனால் உடம்பை கண்டிப்பாக அவங்க பார்த்துக்கணும். அவங்களுக்கு கடன், நோய், சத்துருங்கிற அந்த 6ஆம் இடத்தினுடைய பலன்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரருக்கு படிக்கும் மாணவர்களுக்கு, அது உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையையும் மறதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு 3க்கும் 12 அவர் போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவரும் அதே மாதிரி தான். 5இல் குரு இருந்தால் நல்லது தான் பொதுவாகவே. இருந்தாலும் கூட இந்த ராசிக்கு 3க்கும் 12 போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் அது மத்தியமாக தான் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காருக்கு 5இல் குரு இருக்கிறது குழந்தை பாக்கியத்தை இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதில் மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் பார்வையாக குரு பகவான் 9ஆம் இடத்தையும், லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தையும், ராசியையும் குரு பார்க்குறார். ஒரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய இந்த 3 இடமும் இவங்களுக்கு ஒரு அருமையான இடமா இருக்குது. தனம், கல்வி, குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனி பகவான் 2 இருக்கார். இது ஒரு சாதகமான சூழ்நிலை. மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது இந்த மாதம் ஃபுல்லாகவே தைரியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல ராகு பகவானும் ஒரு அருமையான இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அமோகமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.